நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், அவருக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம், மாண்புமை நீதியரசர்கள் சொல்லி இருக்காங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம், மானம், சூடு, சுரண இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அவரே கடைசியில் களைச்சி போய் நேற்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பதவி பிரமாணம் வாங்க 11:30 மணிக்கு 3:30 மணிக்கு பொன்முடிக்கு பதவி ஏற்பு, அதை முடிச்சுட்டு தான் என் பயணத்தை தொடங்கினேன். ஆக ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் என்னுடைய பிரச்சாரமே தொடங்கி இருக்கு. போ ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் குடியரசு மாளிகை வரைக்கும் போக போகுது. நேற்று எங்களுக்கு ஆளுநர் சொல்லி அனுப்பிட்டாரு, பரப்புறப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய பிரச்சாரத்தை பயணத்தை தொடங்குறேன்னு சொன்னேன். அப்படின்னு கை கொடுத்த நானே ஆல் த பெஸ்ட்னு அவரே சொன்னார். ஆளுநர் பார்த்த வேலையை இப்ப பிரதமர் மோடி தொடங்கி இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க, அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்க மேலையும் பாஜக மேலையும் இருக்கிற கோபத்தை அடங்காம அதிகமாகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் வாக்கு மட்டும் கேட்டு வராருன்னு பாஜகவோட தோல்வியும் துரோகமும் அப்போதான் மக்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பதியும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, ரெண்டு பேரையும் ஒரு சேர வீழ்த்தணும். அவங்களுக்கு இன்னும் புரியல. தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க நினைக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அடிமையா இருக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. கடந்த 2 தேர்தலில் நிரூபிச்ச மாதிரி இந்த தேர்தலையும் காட்டணும்.